இந்த வீக் பிக் பாஸ் ஒரு 50 நாள் 60 நாள் நடக்க வேண்டிய விஷயம்லாம் 2 நாள் 3 நாளே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க நிறைய பேரு. ஜாலியா ஒரு கண்டென்ட் கப்புள் கண்டென்ட் வேற சைடுல போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா திவாகர் பார்வதி லவ் கண்டென்ட். அந்த மூணாவது கப்புள் அவங்க பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம்ன்றது பெரிய பிளாட்ஃபார்ம். அதை வந்து பயன்படுத்தி தெரியாது சில பேர்லாம் நிறைய. இப்போ நம்ம நந்தினியும் அது நந்தினி இது வந்து அவங்க சொல்றது என்னன்னா நான் வந்துட்டேன் நான் பிக் பாஸ் நந்தினின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் எல்லாம் சொல்லுவாங்கன்னா அப்படி கிடையாது. மறந்துருவாங்க. ஆமா மறந்துடுவாங்க. இப்ப விஜய் சேதுபதி சாரே சொன்னாரு நிறைய டெஸ்ட் எல்லாம் தாண்டி தான் அவங்க வரணும் மென்டலி. சோ அப்படி பார்த்தா நந்தினி எப்படி நீங்க வந்து சைக்காட்ரிஸ்ட் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்ன்றீங்களே இவங்க வந்து ரொம்ப ஓவர் டிப்ரெஸ்ட் ஆயிட்டு என்னன்னா என்ன இந்த பொண்ணு இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட 40 வருஷத்துல ஒரு மணி நேரமா பேசிட்டு இருந்துச்சு. எனக்கு பயங்கர சத்தம் போட்டுட்டு ஒரு நாள் வேணே விட்டாங்க இருக்கலாம். இப்ப லவ் ட்ராக்கா போறது யாருன்னு பார்த்தா நம்ம பாக்குறப்பே தெரியுது. துஷார் அரோரா. துஷார் வந்து நார்மலா தான் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அரோரா தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓவரா பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி. கம்ருதீன் வந்து ரொம்ப வந்து வைலண்டா பிஹேவ் பண்றாரு. அதுவும் முக்கியமா திவாகர் கிட்ட தான். எனக்கு தெரிஞ்சு கம்ருதீன் கொஞ்சம் வாயை கொஞ்சம் அடக்கி இருந்தாருன்னா சஸ்டெயின் பண்ணலாம். ஏன்னா இதை வச்சே வந்து போன வீக் வந்து வெட்டிடுவன்னாரு. இந்த வீக் வந்து அந்த கேர்ள்ஸ் எல்லாம் உள்ள இது பண்ணிட்டு இருக்க ஸ்டிப்பாருன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. பொண்ணுக்கிட்ட ரொம்ப ஓவரா பேசுறது அதெல்லாம் கொஞ்சம் இவர் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாருன்னா க்ளோஸ்ன்றதால விட்டுட்டாங்க. இப்போ இதே வார்த்தையை வந்து வேற தமிழாக்கம் பண்ணி திவாகர் சொல்லியிருந்தா ரம்யா ஜோ பண்ண போய் பிரச்சனை மாதிரி தான் படிக்கும். இந்த வீக் பிக் பாஸ் ஒரு 50 நாள் 60 நாள் நடக்க வேண்டிய விஷயம்லாம் 2 நாள் 3 நாளே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா. சோ என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா இருக்காங்க, இன்னும் இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க நிறைய பேரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறீங்க? எல்லாம் 5 நாளே முடிச்சிட்டீங்கன்னா இப்ப சூர்யா கேப்பர்ல எல்லாம் ரோட்லயே முடிச்சிட்டீங்க வீட்டுல என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி, எல்லாம் 7 நாளே முடிச்சிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வர 100 நாள் என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி. என்னன்னா எல்லாருக்குமே ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவை, ஒரு சண்டை சச்சரவு தேவை. நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா லைவ்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே பாட்டு பாடிட்டு இருந்தாங்க, பக்கெட் வச்சு அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு. ஸோ எல்லாமே தேவை. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி நிர்வாகம் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா தேவையில்லாத ஆட்கள் போரிங் சீசன் அப்படின்னு. ஆனா இது ஒரு நல்ல என்டர்டைனிங் சீசன் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சண்டை எல்லாம் நம்ம பார்க்கணும். சண்டை தான் நம்மளுக்கு சண்டை. ஜாலியா ஒரு கண்டென்ட் இதை பார்த்தா ஒரு 3 கப்புள் கண்டென்ட் வேற சைட்ல போயிட்டு இருக்குது. அரோரா துஷார், அப்புறம் நம்ம ஆதிரை, அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா திவாகர் பார்வதி லவ் கண்டென்ட். அந்த மூணாவது கப்புள் அவங்க தான். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அதுவும் நம்மளுக்கு தேவை. அப்படிங்கிற போது போக போக இன்னும் டாஸ்க் பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து வரும். இப்போ நான் இன்னொரு சேனல்கிட்ட சொல்லியிருந்தேன்னா இப்படியே இருந்ததுன்னா நல்லா இருக்காது. லக்ஸுரி சூப்பர் டெலக்ஸ் பிக் பாஸ் மட்டும் அப்படியே இருந்துடக்கூடாது. ஷஃபிள் ஆகிட்டே இருக்கணும். ஸ்வாப் பண்ணி ஷஃபிள் ஆயிருக்காங்க. இப்போ ஆயிட்டு இருக்குது. இப்போ அப்படி இருந்தா தான் அந்த கோபம் தாபம்லாம் கண்டிப்பா வரும். ஸோ இதுதான் கரெக்டா எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்மேட் தான் நல்லா இருக்கு. அதே மாதிரி போன வீக்கே எடுத்துக்கிட்டா சில பேர் பார்வதி, திவாகர், கம்ருதீன் இந்த மாதிரி யாரெல்லாம் நெகட்டிவ் அதிகமா வந்திருக்கோ இல்ல நெகட்டிவ் பாசிட்டிவ் மாறி மாறி வந்திருக்கோ அவங்க தான் பெர்ஃபார்மன்ஸே பண்ணிருக்காங்க. ஆமா. பயங்கரமா. மிச்சம் யாருமே அப்படியே சைலண்டா இருக்காங்க. ரம்யா ஜோலாம் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 2 நாள் நல்லா இருந்தாங்க, அதுக்கப்புறம் அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. எஃப்ஜேமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சவுண்டா இருந்தாரு, சைலண்ட் ஆயிட்டாரு. இப்ப வந்து சவுண்ட் அப்பப்ப கொடுக்குறாரு. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத. சில பேர்லாம் வந்து எஃப்ஜே இந்த ரம்யா ஜோ இவங்கலாம் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வெளியில தெரியுறாங்க. இப்ப தெரியாத ஆட்கள் பாத்தீங்கன்னா நம்ம சுபிக்ஷா வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தான் வராங்க. அதுக்கு சுத்தமா இல்லாத ஆட்கள் அப்சரா எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் எவிக்ட் ஆக போறது எனக்கு தெரிஞ்சு அப்சராவை தான் இருக்கணும். எனக்கு என்னோட தாட்டு. ஏன்னா வந்து எந்த ஒரு இதுலயும் வந்து பேசுறது இல்லை, அவங்களோட பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறது இல்லை. பிக் பாஸே கேட்டார் இந்த நாமினேஷன் ப்ராசஸ் வரும்போதே. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இருக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல, எங்குமே இல்லை, நீங்க கொஞ்சம் வந்து வீட்டுல பாருங்க இருக்கிறாங்க ஆனா இல்ல எங்குமே எந்த சீன்ஸ்லுமே அவங்க இல்ல, நார்மலா சைலண்டா உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து எல்லா திருநங்கைகளுக்கும் வாய்ப்பு கிடைக்காது. மத்த எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைச்சிடும். எல்லா சீசன்ல எல்லாருக்கும் வாய்ப்பு. திருநங்கைகளும் வாய்ப்பு கிடைக்கும் போது அது வந்து நல்லா பயன்படுத்திக்கிறது வந்து ஷிவின் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. ஏன்னா ஆல்ரெடி நமிதா வந்தாங்க, கொஞ்ச நாள் போயிட்டாங்க. ஷிவின் வந்து மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதை சூப்பரா பயன்படுத்திக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம இவங்க கேரக்டர் அப்படி வேணா இருக்கலாம். ஆனா இந்த கேரக்டரை வச்சு எப்படி நம்ம கொஞ்சம் மெருகேற்றிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம்ன்றது பெரிய பிளாட்ஃபார்ம். அதை வந்து பயன்படுத்தி தெரியாது சில பேர்லாம் நிறைய. இப்போ நம்ம நந்தினியும் அது மார்க் தான். ஏன்னா இது வந்து அவங்க சொல்றது என்னன்னா நான் வந்துட்டேன் நான் பிக் பாஸ் நந்தினின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் எல்லாம் சொல்லுவாங்கன்னா அப்படி கிடையாது. மறந்துருவாங்க. ஆமா மறந்துடுவாங்க. இந்த நாடியா சாங்னு ஒருத்தர் இருந்தாங்க, எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்காங்க? மலேசியா. ஐஸ்வர்யான்னு ஐஷு இந்த
நிக்சன் கூட ஆமா பேச ஆமா ஊட்டி. அந்த பொண்ணு வந்து இப்போ துபாயில ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு நிறுவனத்துல. ஓகே மீடியாலயே இல்ல, ஏதோ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. சோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து எதுக்கு வந்தோம் எதுக்கு இருக்கணும்னு தெரியவே தெரியாது. இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் இத்தனை இப்போ 9 சீசன் இருக்கு, 20 பேர் இருக்காங்க, 180 பேர். இந்த 180 பேர்ல மொத்தமாவே பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் இல்ல கரெக்ட். 7ல இருந்து 10 பேர் மட்டும் தான் இன்னும் ஞாபகம் வச்சிருக்காங்க. சுரேஷ் ஆமா. சக்கரவர்த்தி, சாண்டி, வனிதா, கவின், வனிதா, ஹரிஷ் கல்யாண், ஓவியா. ஓவியா கூட போயிட்டாங்க. ஓவியா வந்து அந்த அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கல சரியா. அதுக்கேத்த மாதிரி வேற இது ஒரு முனி 3, காஞ்சனா 3, 4 ஏதோ ஒரு படம் நடிச்சாங்க. அப்புறம் இந்த 90 ml 90 ml. நடிச்சாங்க. சோ அப்போ வந்து அது அந்த பேரே டோட்டலா டேமேஜ் ஆகி போயிடுச்சு டோட்டலா. அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்ச்சைலாம் வந்துச்சு. ஆமா, இப்ப லேட்டஸ்டா இந்த வீடியோலாம் வந்து சர்ச்சையாக போயிடுச்சு. என்னன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறவங்க ரொம்ப கம்மி தான். ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தாலும் நம்மளுக்குலாம் வாய்ப்பு வந்துடும். சூப்பர் கீப்பர்லாம் அந்த மாதிரி நிறைய பேர்லாம் ஒன்றும் கிடையாது. வையாபுரி இப்போ ஆளே காணோம். ஆமா. அப்புறம் நிறைய பேர் வந்து ஆளை காணாம போனவங்கலாம் இருக்காங்க. அந்த மாதிரி தான் இப்போ நந்தினிலாம் வந்து இப்போ நான் சொல்லிக்கலாம். நம்ம நந்தினிலாம் ஒன் டே ஒரு நாள் அப்படி பரபரப்பா அந்த ப்ரோமோ அந்த பரபரப்போட இருப்பாங்க. ஆனா வந்து அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது போயிட்டே இருப்போம் நம்ம. அடுத்தது இப்ப நான் பிரவீன் காந்தி சொன்னார் பாருங்க, நீங்க என்ன அடுத்த வாரம் இன்னொருத்தர் வர போறீங்க, சும்மா எதுக்கு தேவையில்லாம பண்ணிக்கிறீங்கன்ற அந்த மாதிரிதான் ஒரு வாரம் ஒருத்தர் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பான. ஆனா இப்ப விஜய் சேதுபதி சாரே சொன்னார், 2 தடவை சொன்னாரு. ஃபர்ஸ்ட் லான்ச் அப்பயே சொன்னாரு, போன வாரத்துலயும் சொல்லியிருந்தாரு. இது மாதிரி நிறைய டெஸ்ட் எல்லாம் தாண்டி தான் அவங்க வரணும், மென்டலி பிசிக்கலிலாம். சோ அப்படி பார்த்தா நந்தினி எப்படி? அதுதான் அந்த கேள்வி எல்லாருக்குள்ளே இந்த கேள்வி இருந்துச்சு. நீங்க வந்து சைக்காட்ரிஸ்ட் டெஸ்ட், அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட்ன்றீங்களே, இவங்க வந்து ரொம்ப ஓவர் டிப்ரெஸ்ட் ஆயிட்டு. என்னன்னா சில பேர் கலாய தாங்க மாட்டாங்க. இப்ப என்ன வந்து நிறைய பேர் கலாய்ப்பாங்க, நம்மளும் கலாய்ப்போம். அது டிட் ஃபார் டாட் டு அண்ட் ஃப்ரோ அப்படி இருந்தா தான் நல்லா இருக்குமே. நீ என்ன கலாய்க்கிற, நானும் கலாய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இவங்க வந்து அது வந்து எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல ஏத்துக்கல. ஏன்னா அவங்க கதையை கொஞ்சம் ரொம்ப சோகமான கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது ரொம்ப அழுதுட்டாங்க. அவங்க ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் வரும்போதே எழுதாங்க. ஆமா. சோ அப்படி இருக்கும்போது இவங்க ரொம்ப இலகிய மனசு உள்ளவங்க. இவங்களை எப்படி இந்த இது அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நான் வீட்டை விட்டு வெளியே போறேன், கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன ஆட்கள்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுவார். என்னாச்சு இந்த ஓவியால இருந்து அர்ச்சனா எல்லாம் பயங்கரமா அழுதும் போது அர்ச்சனா வந்து பேசினாரு, என்ன நீங்க இந்த ஷோக்கு வர எவ்வளவு கால் பண்ணீங்க அப்படிலாம் பேசினாரு. நந்தினி அப்படி கிடையாது. என்ன ஒரே கதவு சைடுல திறக்கறோம், உங்களுக்கு லெஃப்ட் சைடுல ஒரு கதவு இருக்குல்ல, கிளம்புங்க அப்படின்றாரு. அந்த மாதிரி என்னன்னா அவங்களே வெக்ஸ் ஆகி போயிட்டாங்க. என்ன இந்த பொண்ணு இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா பேசிட்டு இருந்துச்சு எனக்கு. பயங்கர சத்தம் போட்டுட்டு இந்த மாதிரி ஆள் வந்து நீங்க எல்லாம் ரியலா இல்ல, அப்படி இல்ல, இப்படி இல்ல. இந்த வீட்டுக்கு நீ தெரிஞ்சுதான் வந்திருக்க. பிக் பாஸ் மத்த சீசன்ல கொஞ்சமாவது பாத்துருக்கணும். பார்த்தாதான் இது எப்படி வீடு என்ன நடக்குது தெரிஞ்சிருக்கும். தெரியாம ஒருத்தரை உள்ள கூப்பிட்டு சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் பண்ணி அதையும் மீறி ஒருத்தர் இப்படி இருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாம் அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. ஒரு வேணே விட்டாங்க. இருக்கலாம், அதான் சொல்றேன், வேணும்னு கூட விட்டுருக்கலாம். ஒரு 5 டெஸ்ட் இருக்குங்க அப்படின்னா அந்த 5 டெஸ்ட் இவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. இவங்கள விடலாம், கோயம்புத்தூர் பொண்ணு ஏதோ வாய்ப்பு தேடுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். அப்படிதான் பண்ணிருப்பாங்க தவிர்த்து. ஏன்னா அந்த டெஸ்ட்லாம் வச்சிருந்தா கண்டிப்பா விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இவங்க எதுல மைனஸா இருக்காங்க, எதுல டிப்ரெஸ் ஆகுறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சா அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. ஒருவேளை அதுல தெரிஞ்சு ஆமா இவங்க வந்து ரொம்ப ஓவர் ஹைப் ஆயிடுவாங்க, கத்துவாங்க அப்படின்னா அனுப்பிச்சு பார்ப்போம். நம்ம கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் பேசப்படட்டும், பரபரப்பா பேசப்படட்டும் அப்படின்னு எப்பவுமே நடக்கும். சாச்சனா சீசன்ல அந்த மாதிரி தான் பரபரப்பா பேசுறதுக்கு அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் டேவே எலிமினேட் பண்ணிட்டாங்க, 2வது நாளே. அப்போ பரபரப்பா பேசிட்டு இருந்தோம். என்ன அது, ஐயோ ஃபர்ஸ்ட் டே அந்த பொண்ணு இன்னும் எதுவும் பண்ண கூட இல்லடா, அது கூட அனுப்பிச்சிட்டீங்கடான்னு. சோ அந்த பரபரப்பு இருக்குதான் செய்யும். அந்த அதுக்கேற்ற பரபரப்பு. நந்தினி பேசுறதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து கரெக்டா பேசியிருந்தாங்க. ஆனா ஒரு சில விஷயம்லாம் வந்து கலையரசனை பார்த்து உன் கண்ணுல பவர் இருக்கு, அது வந்து கொஞ்சம் இவர் வரல, இவர் நான் பாத்துட்டேன், இவர் கண்ட ஒரு தேஜஸ் என்னம்மா பார்த்த நீ அப்படின்ற மாதிரி. அவங்க வந்து ஒரு அவன் ஏதாவது பேசிருப்பாம்ல இருக்கு எனக்கு தெரியல. என்னன்னா அவங்க ஏதாவது சொல்லணும் அப்படிங்கறதுக்காக சொல்றாங்க. இப்போ கனிய கூட அவங்களுக்கு வந்து இந்த சண்டை அவங்க எங்க ஹிட் ஆகுறாங்க அப்படின்னா சாப்பாட்டுல உப்பு போட்டுதான். ஓவரா உப்பு போட்டு ஒருத்தர் சோத்துல நீ கையை வச்சிட்டேன்றதா அவங்களோட தாட்டை. தாய் உள்ள படிச்சவன் நினைச்சான் சொல்லி அது ஒரு கண்டென்ட் சொல்லிட்டு கனியே பிரவீன் தான் பேசுறாங்க. இது ஒரு கண்டென்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அசீம் சீசன்ல இதை நடந்தது. ஷிவின் வந்து இதே மாதிரி உப்பெல்லாம் போட்டு பெரிய அந்த உப்பு மேட்டர் தான் பெரிய இஷ்யூ ஆச்சு. காரி துப்பி கொடுப்பேன்ற, எச்சு துப்பி கொடுப்பேன், சாப்பிடுவேன்ற பெரிய லெவல்ல போச்சு. அந்த மாதிரி ஏதாவது நடக்குமோன்னு சொல்லிட்டு கூட பண்ணிருக்கலாம். அது வந்து அவங்களுக்கு ஹிட் ஆயிருக்கலாம் நம்ம நந்தினிக்கு. அதனால அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இவ்வளவு பர்ஸ்ட் அவுட் ஆனது. அவங்க அதை வச்சுதான் பண்ணிருக்காங்க. அதனாலதான் கனி மேல ஒரு கோவம் இருந்தாலும் அவங்கள உன் மேல ஒரு மரியாதை இருக்கு அப்படின்னு சொல்றது. பார்வதி அவங்களுக்கு பிடிக்காது. ஆனா பார்வதி வந்து பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு பார்வதி அந்த இடத்துல இருந்து விட்டு போயிருந்த துஷார் சொன்ன மாதிரிதான். பார்வதி வந்து அவங்க இல்லாம எங்கேயோ ஓரமா இருந்தாங்கன்னா அந்த அம்மாவை சைலண்டா விட்டுருந்தா கம்முன்னு இருந்துட்டு பிக் பாஸ் அதெல்லாம் பேசி அனுப்பிச்சிருப்பாங்க, கேமை விளையாட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம அதுவும் தனியாவும் விட்டாலும் நிறைய இஷ்யூஸும் இருக்கு. மதுமிதா சீசன்ல அந்த மாதிரிதான் தனியா விட்டு கையெல்லாம் அறுத்துக்கிட்டு பெரிய இஷ்யூ. சோ அந்த மாதிரி எந்த ஒரு அசம்பவம் நடக்க கூடாதுன்ற ஒரு இதுல கூட பார்வதி கூடவே இருந்திருக்கலாம், ஏதாவது பண்ற போறாங்க. ஏன்னா அந்த அம்மா சொல்லுது, நந்தினி வந்து இந்த ஸ்விமிங் பூல் மட்டும் பெருசா இருந்தா நான் கீழே குதிச்சு செத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ அதெல்லாம் வந்து
அது நடக்காது, அவ்வளவுதானே. ஒரு 4 அடி 5 அடி தான் இருக்கும், ஒன்றும் நடக்காது. யார் தெரியுமா, கூல் சுரேஷ் மாதிரியோ இல்ல பரணி மாதிரியோ மேலே கீழே ஏறி கீழே குடிச்சா என்ன ஆகுது? ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்களை அனுப்பிச்சது பெட்டர். போயிட்டாங்க, அவங்களுக்கு அதுக்கப்புறம் லைஃப் நல்லா இருக்கும் தான் நம்ம கண்டிப்பா நினைச்சுக்கணும். ஆனா பார்வதி பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். ஏன்னா நிறைய பேர் வந்து நெகட்டிவா தான் சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமா சொன்னா கேமரா கான்சியஸ் எல்லாருக்கும் இருக்கலாம். பார்வதி எப்படின்னா இது வரைக்கும் எந்த சீசனும் இது மாதிரிலாம் இருந்ததுல. விக்கல்ஸ் விக்ரம் கேமரா, நான் இப்பதான் கொஞ்சம் வேலை பார்க்குறேன், கேமரா இது பண்ணாதீங்க கொஞ்சம் இது அதுவும் டாஸ்க்ல கூட கிடையாது, காலங்கத்தால இது ஒரு நார்மலா பேசிட்டு இருக்கப்ப. ஸோ அந்த அளவுக்கு கேமரா கான்சியஸா இருக்காங்களா? எல்லாம் கேமரா, எல்லாருக்குமே அந்த இது இருக்கு ப்ரோ, கேமரா கான்சியஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கு. இன்னொன்னு, இங்க மட்டுமே கேமரா இல்ல, இந்த இடத்துல கேமரா இருக்கு, இந்த இடத்துல கிட்ட 60-65 கேமரா வச்சிருக்காங்க. இவங்க இங்க வேலை செய்து பின்னாடி கேமராவோட ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கலாம், கேப்சர் பண்ணலாம். ஆனா அவங்களுக்கு என்னன்னா, எதற்கு அவர் வந்து கொஞ்சம் பாடி ஷேம் பண்ற மாதிரியும் பண்ணாங்க. இன்னும் இங்க தள்ளுங்க, உங்க உருவமே மறைக்குதுன்ற மாதிரி. இப்ப லேட்டஸ்டா நேத்து கம்ருதீனுக்கும் இவருக்கும் பிரச்சனை ஆச்சு. இவங்க பேர் என்ன, பார்வதி வந்து சாப்பிடாம உள்ள போய் படுத்துட்டாங்க, நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் கம்ருதீன் உள்ள வந்து கேட்கிறாரு, நீங்க வந்து வாங்க, உங்களால யாராவது சாப்பிடாம இருக்காங்க, வாங்க வாங்கன்றது, நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து திட்டாரு, இவர் வந்து பேசுவார், போயா உருண்டை அப்படிங்கிறாரு. என்னது உருண்டை அப்படின்ற. அப்ப அந்த அம்மா அவங்களுக்கும் ஷாக் ஆயிடுது. அப்ப வந்து இவர் சொல்றாரு, என்ன திவாகர் சொல்றாரு, கம்ப்யூட்டர் எல்லாம் கேமரா எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த இடத்துல அவங்க கேமரா இருக்குது, அவர் வந்து இந்த வாரம் ஹெல்மெட் ஆகி போயிடுவாரு அப்படின்னும் போது எல்லாருக்குமே ஒரு யோசனை, கேமரா இருக்கு, அந்த அந்த கான்சியஸோட தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. அது எப்போ மறப்பாங்கன்றது தெரியல. அதே மாதிரி பார்வதி வந்து ரொம்ப நடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரிஜினல் கேரக்டரே அதான் எனக்கு தோணுது. பார்வதி பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஷோஸ்ல எல்லாம் பார்த்திருக்கோம், அவங்க ஆங்கரிங் பண்றது வந்து கேள்வி கேட்கறது ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்பாங்க, அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஓவியா இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஜூலி இருக்காங்க. எல்லாருமே நம்ம வந்து வெளியில வந்து சும்மா சொல்லிடுறோம், இது என்ன மாதிரி கேரக்டரா, இது நல்ல விஷம் பாயுதுன்ற. ஆனா எல்லாருக்குள்ளேயும் ஒரு விஷம் இருக்காங்க. ரொம்ப லட்சத்துல ஒருத்த மட்டும் தான் ரொம்ப ஞானியா ரொம்ப நல்லவனா அப்படி இருப்பான். ஆனா எல்லாருக்குள்ளேயும் ஒரு கோபம் தாபம், எல்லாருமே காசிப் பேசுற ஆட்கள் தான். நம்ம ஆபீஸ்லயே இருந்தோம்னா அதாவது ஒரு கேங் ஒருத்தர் இருப்போம், அவன் நம்ம பேசிட்டே இருப்போம், கூடவே ஒருத்தர் இருப்பான், அங்க போயிட்டு நம்மளை பத்தி பேசுவான். ஸோ காசிப் இருக்குதான் செய்யும். பார்வதி பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நடிக்கல, பட் ஓவர் எக்ஸாசரேட் ஆகி இந்த ஷோவை இந்த சீசனை இன்னும் கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ற வேலைகள் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயம் பண்றதும் பார்த்தா இது பண்ணா இந்த அளவுக்கு போகும்ன்ற மாதிரி ஒரு தாட்டோட தான் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பண்றாங்க, பட் ஓவரா ஆயிடுது, ரொம்ப ஓவரா கசப்புத்தன்மை ஆயிடுது. இவங்க ஆக்சுவலா இன்னொரு பிரபலமான டிவில ஒரு பிரபலமான ஷோல வந்து இருந்தாங்க, அர்ஜுன் சார் கூட ஹோஸ்ட் பண்ணிருந்தாங்க. அதுலயே பாத்தீங்கன்னா இவங்க பிக் பாஸ் மாதிரி பண்ணாங்க. அப்பயே எல்லாம் சொன்னாங்க, பார்வதி தூக்கி பிக் பாஸ்ல போட்டா பயங்கரமா போகும் போல, இந்த ஷோல வந்து பிக் பாஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க கேரக்டர் இப்படிதான் இருந்துச்சு. அவங்க சர்வைவர்ல வந்து ரெண்டாவதா ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கிடையாது, ஃபர்ஸ்ட் இந்திரஜா கரெக்ட், இந்திரஜா எவிக்ட் ஆனாங்க. அப்புறம் இவங்க ஆனா கொஞ்சம் சீக்கிரத்துல வெளியே வந்துட்டாங்க. சோ என்னன்னா, நாங்களே இப்ப சொல்லிட்டு இருந்தேன்னா, சில இவங்க தம்பி ராமையா சாரோட பையன் அவர்லாம் வந்து பிக் பாஸ்க்கு வரக்கூடிய ஆட்கள் முகங்கள்லாம். இப்ப இவங்க விஜயலட்சுமி பாத்தீங்கன்னா இங்க இருந்து போனவங்க தான். பிக் பாஸ்ல சர்வைவர் போயிருக்காங்க. சீசன் 2ல வந்து வைல்ட் கார்டா வந்தாங்க. ஆமா வந்து, ஆனா அவங்க தான் நல்லா பண்ணாங்க. சீசன் 2ல வந்து அவங்க தான் ஒரு கேம் சேஞ்சரா இருந்தாங்க, சூப்பரா பண்ணாங்க. சோ எனக்கு என்னன்னா, பார்வதி வந்து எனக்கு நல்ல கண்டஸ்டன்ட், எனக்கு தெரிஞ்சு சரியான தேர்வு பார்வதி எல்லாம். ஆனா எனக்கு கரெக்டா தான் எடுத்து போட்டிருக்காங்க. இப்ப தானே பார்வதி, அசீம், மாயா இவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்காந்து ஒரு அல்டிமேட் பண்ணணும், அப்ப இன்னும் சூப்பரா இருக்கும். கரெக்ட். சில பேர் வந்து நெகட்டிவா பேசி நெகட்டிவ் ஃபேம் தேடுறாங்க, சில பேர் வந்து பாயிண்டா பேசி நல்ல இடங்கள்ல ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க லவ் ட்ராக். இப்ப லவ் ட்ராக்கா போறது யாருன்னு பார்த்தா நம்ம பாக்குறப்பே தெரியுது, துஷார் அரோரா. துஷார் அரோரா, அப்புறம் ஆதிரை எஃப்ஜே. சோ இந்த கப்பிள்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல எனக்கு தெரிஞ்சு இது துஷார் வந்து நார்மலா தான் இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு அரோரா தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓவரா பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா அரோரா வந்து அவங்ககிட்டயும் க்ளோஸா இருக்காங்க, கம்ருதீன் கிட்டயும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. ஆனா கம்ருதீன் கிட்ட துஷார் அளவுக்கு ரொம்ப க்ளோஸாலாம் இல்ல. சோ ஒரு என்ன சொல்றது, ஒரு கட்டத்துல வந்து அவங்க வந்து கேமரா இருக்கிறதுலாம் மறந்துடுறாங்களா என்னன்னு கூட தெரியல. அண்ட் நம்ம எஃப்ஜே ஆதிரை கூட அதே மாதிரி தான். ரொம்ப நம்ம வந்து அது டு த கோர். இப்போ நிக்சன் அந்த பொண்ணு இருக்கும்போது கூட முத்தெல்லாம் கொடுத்துக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த அளவுக்குலாம் இவங்க போல. இல்ல லைவ்ல பாத்தீங்களா என்னன்னு தெரியல. அந்த கண்ணாடி முத்தம் தானே சொல்றீங்க? கண்ணாடி முத்தம் கிடையாது, தனியா வெள்ள பீன் பேக்ல வந்து துஷார் உட்கார்ந்திருக்கப்ப ரெண்டு பேரும் லைக் ரொம்ப. அப்படியா? ஆமா, ரொம்ப கிட்ட. இவங்க ஆக்சுவலா அரோரா வந்து ட்ரை பண்றாங்க. அதுக்கு பார்த்தா இவர் துஷார் படுத்துட்டு இருக்காரு, அது பார்த்த அதுதான் சொல்றேன். அவர் வந்து சைலண்டா தான் இருக்காரு. இவங்க பண்றது இப்ப எப்படின்னா, ஆரோ சீசன்லாம் எப்படின்னா அவர்தான் அந்த பொண்ணு சைலண்டா தான் இருக்கு, இவன் தான் எல்லாம் தூண்டிட்டு கடைசியில ஓவிய பைத்தியம் மயக்க அமைச்சு விட்டாங்க வெளியில. அந்த மாதிரி எதுவும் நடக்காம தான். சரி, அப்புறம் நேத்துக்கு எபிசோட் பாத்தீங்கன்னா தெரியல, சோஃபால எல்லாம் உட்காந்துருக்கப்ப நடுவுல உட்காந்துருந்தாங்க யாரோ ஒருத்தர், சரி பேர் மறந்துட்டு யாருன்னு, ஆனா இது ஞாபகம் இருக்கு. இவங்க ரெண்டு பேர் கையை வச்சுக்கிட்டு கையை போட்டு பின்னாடி வந்தது, அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எஃப்ஜே நினைக்கிறதா? எஃப்ஜே கிடையாது,
அரோரா துஷார். ஓகே ஓகே, யார் அதுல கை மட்டும் தான் தெரிஞ்சது, அது பார்த்தேன் நானு. பட் அதான் சொல்றேனே, இது வந்து கேமரா இருக்குதா இல்லையான்னு தெரியாம பண்றது. பட் நம்மளுக்கு ஒரு குதூகலம், அவ்வளவுதான். அது ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியது. அதுக்கு அடுத்தது எஃப்ஜே ஆதிரி. நேத்துக்கு எபிசோடு பாத்தீங்கன்னா தெரியல, ஸ்டார்டிங்லயே வந்துச்சு இந்த மாதிரி என்கிட்ட சரியாவே பேசல. ஆமா, சோ அப்படி கொஞ்சம் ரெண்டு பேரும் கொஞ்சம் கோலாவலா இடத்துல உட்காந்து பேசிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அது என்ன சொல்றது, அது நடக்கும் தான். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இதுல கூட நடக்கும். நம்ம வந்து அங்க போயிட்டு தேவையில்ல, லவ் தான் பண்றாங்க அப்படிலாம் இல்ல. ஒரு நல்ல பெஸ்டி, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும்போது கூட பேசாம இருந்தாங்கன்னா அது கேட்கதான் செய்வாங்க. ஆமா, அதே மாதிரி ஆதிரை பூர்ணிமாவோட ஃப்ரெண்டு. சோ அவங்க சாயிலே எல்லாம் பண்றாங்க. மேபி அவங்க வச்சு சொல்லி கொடுத்துருப்பாங்களோ. ஏன்னா அந்த மடியில படுக்கிறதெல்லாம் பாத்தீங்களா, சேம் மீம் கூட போட்டிருந்தாங்க அதை பார்த்து. இல்ல அதெல்லாம் வந்து சொல்லிலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க பாஸ். என்னன்னா நீ இப்படி போய் அவங்க மடியில படு அப்படிலாம். இது வந்து ஆர்கானிக்கா நடக்கிற விஷயங்கள், சில விஷயங்கள். இன்னொன்னு, அந்த ஏஜ் குரூப் பொண்ணுங்க தானே. இப்போ பூர்ணிமால இருந்து ஆதிரை, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கேங்கா தான் இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு பையனை சில பேர் ஸ்பார்க் ஆஃப் த மூமெண்ட் அவனை பிடிச்சி போச்சு அப்படின்னா, இது மடியில படுக்கிறது தான் சாதாரணமான விஷயம் தான். இது எனக்கு தெரிஞ்சு அப்படி பொதுவாவே நார்மல். இப்ப அரோரா மடியில தான் இவர் படுத்துட்டு இருந்தாரு, திவாகர் படுத்துட்டு இருந்தாரு. சோ அதை வந்து நார்மலா, அது நார்மலா நடக்கக்கூடிய விஷயங்கள். வீட்லயே யாராவது இப்ப, அதாவது நம்ம சொந்தக்காரங்க மடியில படுப்போம், இப்ப வேற யாருமே அங்க இல்ல. அப்படி இருக்கும்போது நடக்கிறது தான். ஆனா நம்ம மீம்லாம் நான் பாக்குறேன். இப்போ பழைய சீசன் வந்து பூர்ணிமா இன்னொருத்தர் மடியில் படுத்துட்டு இருந்தது, இப்ப அதே மாதிரி நடக்குது. அதே மாதிரி எஃப்ஜே வந்து ஆதிரை ஊட்டி விடுறாரு. அதே மாதிரி இன்னொரு சீசன், லாஸ்ட் சீசன் வந்து ஸ்பூன்ல ஊட்டி விட்டுற, அப்படியே காம்பினேஷன் எல்லாம் போட்டு காட்டுறாங்க. எந்த சொல்லி எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது ஆர்கானிக்கா நடக்கிற விஷயம். இந்த 2 ட்ராக்க விட்டுருங்க. அடுத்த சூப்பர் ட்ராக் திவாகர் பார்வதி லவ் ட்ராக். அது உண்மையா? இல்ல அது லவ் ட்ராக் எல்லாம் இல்ல. அது என்னன்னா, பார்வதி அந்த மாதிரிலாம் பண்ற ஆள்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. பட் இது வந்து நெகட்டிவ் அப்படி அட்ராக்ட் ஆகி ஈச் அதர் அட்ராக்ட் ஆகி உட்காந்து பேசுற ஒரு இதுதான். இனத்தோட தான் சேரும்ன்ற மாதிரி ஆரம்பி சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் வந்து யாரு இடத்த குட்டையை குழப்பலாம், யாரெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுற ஆட்கள் தான் இவங்க. லவ் ட்ராக் எல்லாம் அது பண்ண முடியாது. ஒரு அக்கா தம்பி இல்ல அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி போனா. ஆனா நீங்க ஒரு சில வீடியோ ட்ரோல்லாம் பாத்தீங்கன்னா தெரியல, 2 பேருமே மதுரை. 2 பேரும் பார்வதி அவங்களுக்குமே கிட்டத்தட்ட 30 ஆயிட்டு, இவருக்கு 30+ சம்திங். சோ வந்து எல்லாமே மேட்ச் ஆகுது, கேரக்டரும் சேம், நல்ல பேர். ஆனா அப்படி கேரக்டர் சேம் இல்ல அப்படி ட்ரோல் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு சும்மா அந்த ட்ரோலுக்கான செட் ஆகும். மற்றபடி அந்த 2 பேரோட இவங்க கம்பேர் பண்ண முடியாது. இவங்க வந்து அந்த லவ் ட்ராக்ல இவங்க தெரிஞ்சு இவங்க போகலாம் இல்ல. கமருதீன் இருக்காரு இல்லையா, கமருதீன் வந்து பார்வதிட்ட லவ் ட்ராக் ட்ரை பண்ணாரு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியல, என்னோட எக்ஸ் மாதிரி நீங்க லைவ்ல என்னோட எக்ஸ் மாதிரி இருக்கீங்கன்ற மாதிரி ஏதோ டெம்ப்ளேட் பார்த்தேன். ஆமா, அத நான் கவனிக்கல. அவங்க சொல்லிருந்தாங்க என்னோட எக்ஸ் மாதிரி இருக்கீங்க நீங்க. ஓ அப்படியா, ஓகே. இல்ல இது வந்து அது வந்து என்ன சொல்றது, 2 விதம். ஒன்னு வந்து லவ் வந்து இன்டைரக்டா சொல்றது ஒண்ணு, இன்னொன்னு அவங்க ஞாபகம் வந்து அவங்க கிட்ட சொல்றதுக்கு இருக்கலாம். பட் கமருதனுக்கும் இவங்களுக்கும் பயங்கர கிளாஷ் போயிட்டு தான் இருக்கு. இது வந்து லவ்ல வேணாம் போய் முடியாது. அது கமருதீன் வந்து ரொம்ப வந்து வைலண்டா பிஹேவ் பண்றாரு. அதுவும் முக்கியமா திவாகர் கிட்ட தான் தரக்குறவா பேசுறது. ஓகே, அவர் என்ன பண்ணியிருந்தாலுமே அந்த ஹவுஸ்ன்னு வரப்ப ஒரு எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணும். உருண்டங்கிறது, நீ வேஸ்ட்ங்கிறது, போட்டு அடிக்க வர்றது. நேத்து சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, அந்த உருண்டை மேட்டர் என்னன்னா, பார்வதி வந்து அங்க போய் பிரச்சனை பண்ணிட்டு, நான் ஏன்னா இதுல என்னன்னா சூப்பர் டிலைக்ஸ் ஆட்கள் வந்து சாப்பிட்டாதான் அவங்களே சாப்பிடணும், அந்த ஒரு கான்செப்ட் இருக்கும்போது இவங்க கரெக்டா இவங்க என்ன பண்றாங்க, நான் சாப்பிட்டாதான் நீங்க சாப்பிடுவேன், நான் சாப்பிட மாட்டேன். நேத்து விஷயம் என்ன நடந்ததுன்னா, இதை அவங்க வந்து சாதகமாக்கி என்ன பண்ணாங்க, பிக் பாஸ் ஹவுஸ் பீப்புள் என்ன பண்றாங்க, அவங்க சாப்பிடலாம் பரவாயில்ல, நம்ம பழைய கஞ்சி இருக்குது நம்ம சாப்பிட்டுருவோம், அவங்க எப்பனா ஏஞ்சி வரட்டும், அவங்க பசியோட தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுறாங்க. ஸோ அது ஒரு மாதிரி போச்சு. என்னன்னா இவங்க வந்து படுத்துறாங்க, நான் வந்தாதான் நீங்க சாப்பிடுவீங்கன்னு. ஸோ எல்லாருமே சாப்பிடாம பட்னியா இருக்கிறாங்க. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் கமருதீன் உள்ள வந்து, ஏங்க எல்லாம் சாப்பிடாம இருக்காங்க, வாங்க வாங்கன்றாரு, வர முடியாது அந்த வெளிப்பாடு. ஏன்னா இன்னொன்னு, எப்பெல்லாம் வந்து பார்வதி கிட்ட யார் பேசினாலும் அதுக்கு வாயா இருக்கிறது திவாகர் தான். சோ வந்து எல்லாருமே கோவம் என்னன்னா, எஃப்ஜேல இருந்து வினோத்ல இருந்து எல்லாருக்கும் என்ன கோவம்னா, நான் பார்வதி கிட்ட பார்வதி பதில் சொல்லிட்டேன், நீ ஏன்டா பதில் சொல்றாங்கிற மாதிரி. சோ அதே மாதிரிதான் பார்வதி வந்து பதில் சொல்றதுக்கு முன்னாடி இவர் வந்து பதில் சொன்னேன், ஏன்ப்பா போப்பா அவங்க வரமாட்டாங்கப்பா, அவங்க வரமாட்டாங்கன்னு அவங்க வாய்த்து சொல்ல மாட்டாங்களா, அவங்க சொல்றதுனாலதான் இவருக்கு கோவம் வந்து உருண்டை கிருண்டை லூஸ். லாஸ்ட் டைம் முந்தினத்து வந்து லூசு பைத்துன்னு சொன்னதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கமருதீன் கொஞ்சம் வாயை கொஞ்சம் அடக்கி இருந்தாருன்னா சஸ்டெயின் பண்ணலாம். ஏன்னா இதை வச்சே வந்து அவர் வந்து கெட்ட வார்த்தை, இது கெட்ட வார்த்தைலாம் இல்ல, ஜாலியா பேசுறது, போட பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கு, அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்லியா பேசுறது வேற, சண்டையில பைத்தியம் சொல்லும் போது அது வேற மாதிரி வெடிக்கும். கரெக்ட். சோ அதனால வந்து கமருதீன் கொஞ்சம் வாயை கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருந்தா கரெக்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்தது யாரு வாயை விடுறதுன்னு பார்த்தா எஃப்ஜே. போன வீக் வந்து வெட்டிடுவன்னாரு, இந்த வீக் வந்து அந்த கேர்ள்ஸ் எல்லாம் உள்ள இது பண்ணிட்டு இருக்கப்ப ஸ்டிப்பாருன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அது கண்டிப்பா அதோட மீனிங் தெரியாம அவர் பேசியிருக்க மாட்டான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனா அது வந்து ரொம்ப பிரச்சனையா மாறிடுச்சு. ஆமா, அது ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கலாம். பட் எனக்கு என்ன தெரியாத ஆட்களுக்கு அது வந்து இதுவா இருக்கலாம்.
ரொம்ப பசங்க பொண்ணுங்கிட்ட ரொம்ப ஓவரா பேசுறது அதெல்லாம் கொஞ்சம் இவர் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல அவரு லேசா சொல்லிட்டாரு, ஆனா அந்த பொண்ணுங்க வந்து விடவே இல்ல. திருப்பி வெளில வந்து எப்ப நீங்க சொல்லலாம், அது என்ன அர்த்தம்? அதாவது அவங்க கொஞ்சம் க்ளோஸ்ன்றதால விட்டுட்டாங்க. இப்போ இதே வார்த்தையை வந்து வேற தமிழாக்கம் பண்ணி திவாகர் சொல்லியிருந்தா ரம்யா ஜோ பண்ண பெரிய பிரச்சனை மாதிரி தான் படிப்பாங்க. எவ்வளவு பெருசா கண்ட்ரி ப்ரூட்னு சொன்னதுக்கே அவ்வளவு பிரச்சனை பண்ண ஆட்கள் இதுக்கு பெரிய பிரச்சனை பண்ணிருப்பாங்க. கண்ட்ரி ப்ரூட்டும் இதுவும் ஒண்ணா? ஆமா, அதுதான் சொல்றேன். இப்போ இது வந்து எஃப்ஜே சொன்னதுனால சைலண்டா போயிடுச்சு. ஒருவேளை வேற யாராவது ஆகாத ஆள் வந்து சொல்லியிருந்தாருன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும். அதே மாதிரி மீனவ பொண்ணு, அவங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் கொஞ்சம் ஆக்டிவா இருந்த மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப திருப்பியும் ஆளே அடையாளம் தெரியல. ஆமா, ஃபர்ஸ்ட் அந்த லக்ஸுரி ரூம்ல இருக்கும்போது சூப்பர் டெலிக்ஸ்ல இருக்கும்போது வந்து எழுப்பும்போது இல்ல எங்களுக்கு இருக்கிறது இது ஒண்ணுதான், நாங்க கொஞ்சம் லேட்டாவே வரோன்ற மாதிரி எல்லாம் சொல்லி நிறைய பேசினாங்க. ஆமா. ஆனா வந்து சில இடங்கள்ல வந்து அவங்க கரெக்டான பாயிண்ட்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஆனா முக்கியமான பாயிண்ட்லாம் வைக்கும்போது சைலண்ட் ஆயிடுறாங்க. அது வந்து அதுதான் சொல்றேன். இப்ப அப்சரா சைலண்டா இருக்காங்க. அடுத்தது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சைலண்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம பேர் என்ன மீனவன் தான். ஆனா அவங்களுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது, ஆனா அது சொல்லக்கூடாது, சொன்னா அவங்க ஏதாச்சும் நினைச்சுப்பாங்களோ இல்ல நம்ம டார்கெட் பண்ணாங்களோ பயம் இருக்கும்னு தோணுது. இல்ல இருக்கும். ஏன்னா அவங்க வந்து சாதாரண இடத்துல இருந்து வந்திருக்காங்க. கண்டிப்பா அவங்களும் யோசிச்சிருப்பாங்க நம்ம பிக் பாஸ்ல வந்து கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்காவது வரைக்கும் போகணும், ஃப்ரீ ஸ்டார்ஸ் வரைக்குமாவது போகணும். ஏன்னா அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து பார்க்கணும், அதுக்கு வரைக்குமாவது இருக்கணும். நம்ம ஏதாவது வாயை விட்டு இவங்க நம்ம நாமினேட் பண்ணி வெளியே போயிட்டா என்ன ஆகும்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கிற மாதிரி கூட அதுக்காக கூட அவங்க பேசாம கூட. பார்வதி விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து நைட்டே பேசியிருப்பாங்க, பார்வதி திவாகரன் நம்ம வந்து டார்கெட் பண்ணணும்னு சொல்லி இவங்களும் ரம்யா ஜோலாம் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அதே மாதிரி டார்கெட் பண்ணி அதே பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கப்புறம் எதையும் பண்ணாத மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, அது நல்லா தான் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. இப்ப நேத்துக்கு எபிசோடு பாத்தீங்கன்னா காலைல வந்து எல்லாம் தட்டுறப்ப டான்ஸ் ஆடுறாங்க எஞ்சி நல்லா ஆடிட்டு, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ரொம்ப இது பண்றாங்க. ஒண்ணு என்ஜாய் பண்ணி எழுப்புறதுக்கு அதான டப டப டபன்னு சத்தம் போட்டு ஏன்னா அப்ப வந்து என்ஜாய் பண்ணி ஆடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு கேக்குறேன். மேபி அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இல்ல தயக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். இந்த என்னன்னா எப்பெல்லாம் ஏதாவது சண்டைய கிளப்பி விடலாம் அப்படின்னும் போது இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வரும். ஏன்னா இவங்களும் அதை என்ஜாய் பண்ணிருக்காங்க. இந்த சத்தத்தை என்ஜாய் பண்ணி வெளியே வந்து டான்ஸ் எல்லாம் ஆட்டு அப்புறம் வந்து அதை பத்தி பேசுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தூக்கம் கெட்டு போச்சு அப்படிங்கறதுனால. சோ நான் அப்படிதான் நினைக்கிறேன். திவாகர் டைட்டில் வின் பண்ணுவாரா? வின் பண்ண மாட்டேன். இதுதாங்க கேள்வி. நிறைய பேருக்கு அது ஒரு விஷயம் வேற வந்தது. திவாகர் கை வச்சு வைக்கிற மாதிரிலாம் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு டிசர்விங்கா எனக்கு தெரிஞ்சு டாப் 5ல சபரி இருப்பாரு வாய்ப்பு இருக்கு. மீனவ பெண் எனக்கு தெரிஞ்சு இருப்பாங்கன்றது எனக்கு ஒரு இது நம்பிக்கை. அவ்வளவுதான். இன்னும் போக போக தான் ஆட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும். ஆனா துஷார் வந்து கொஞ்சம் ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்கிறாப்ல. துஷார்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆர்ஆர் கூட அவர் பிஹேவ் பண்றது பார்த்தாலே ஆமா, ஆர்ஆர்லாம் போனதுக்கு அப்புறம் ஜெயிப்பாரு. ஓகே, சரி, ஓகே, ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ so much.